Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை த்ரிஷா தனது ட்விட்டர் பக்கத்தில் பட்டு சேலை அணிந்த புகைப்படத்துடன் காதல் எப்போதுமே வெல்லும் என போஸ்ட் வெளியிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. நடிகை த்ரிஷா ஏன் திடீரென இப்படி ட்வீட் செய்திருக்கிறார் என அவரது ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர். மௌனம் பேசியதே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை த்ரிஷா 23 ஆண்டுகளாக காலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். இந்த ஆண்டு அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி படத்தில் ஹீரோயினாக நடித்த த்ரிஷா அடுத்து அஜித் நடிப்பில் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ள குட் பேட் அக்லி படத்திலும் ஹீரோயினாக நடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து கமல்ஹாசன் மற்றும் சிம்பு நடித்துள்ள தக் லைஃப், சூர்யா 45 என அடுத்தடுத்து த்ரிஷா நடிப்பில் பல படங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. 41 வயதாகும் நடிகை த்ரிஷா இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. படங்களில் படு பிஸியாக நடித்து வரும் இவர் அடிக்கடி போட்டோஷூட் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் போட்டு அதனால் சில சர்ச்சைகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக விஜயின் 50வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க த்ரிஷா பகிர்ந்த புகைப்படம், கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு விஜயுடன் கோவாவுக்கு தனி விமானத்தில் சென்றது குறித்த வீடியோ ஆகியவை த்ரிஷா விஜய் குறித்து பலவிதமான சர்ச்சை கருத்துக்களை உருவாக்கியது. ஆனால் அதற்கெல்லாம் பெரிதாக ரியாக்ட் செய்து கொள்ளாமல் என்னுடைய வழியே வேறு என்று சொல்லும் விதமாக அவர் சமூக வலைதளங்களில் போட்டோக்கள் போட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தி வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட தனது செல்ல பிராணியுடன் த்ரிஷா ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவை போட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்த நிலையில் தற்போது எளிமையான மேக்கப்பில் கல்யாண பொண்ணு போல இருக்கும் த்ரிஷாவின் தலையில் யாரோ ஒருவர் மல்லிகை பூ சூட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் த்ரிஷா காதல் எப்போதும் வெல்லும் என்று பச்சை ஹார்ட் பறக்க விட்டிருக்கிறார். இது இப்போது இணையத்தை அலறவிட்டுக் கொண்டிருக்கிறது. த்ரிஷாவுக்கு புதிதாக காதல் மலர்ந்துள்ளதா அல்லது அவருக்கு விரைவில் திருமணமா என்றும் ரசிகர்கள் கமெண்டில் கேட்டு வருகின்றனர். ஒரு சிலர் இது ஏதேனும் படத்துக்கான ப்ரமோஷனாக இருக்கலாம் என்றும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து த்ரிஷா பொறுமையாக ரியாக்ட் செய்வார் என கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.